கர்த்தருடைய வசனம் விதமாய் சொல்லப்படுகிறது. தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறோமாய் இருக்கிறீர், என் தேவனே தாமதியாதேயும். இன்று அநேக நேரத்தில் நம்முடைய சூழ்நிலைகள்ல நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கப்படும் பொழுது அநேக தாமதத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சூழ்நிலையில ஒரு பலன் வேறும் நினைக்கிறப்போ அநேக நேரம் தாமதித்து கொண்டே இருக்கிறது. இன்று உங்களுடைய சூழ்நிலைகள்ல அநேக ஆசீர்வாதங்கள் தாமதித்துக் கொண்டே இருக்கிறதா? எப்பொழுது நான் ஆசீர்வதிக்கப்படுவேன்? யாரும் எனக்கு துணையாவே இல்லையே, இந்த காரியத்துல போய் நான் சிக்குண்டு கிடக்கிறேன், இதுல இருந்து என்னை விடுவிக்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தேவனை தேடுகிறவர்களா இருப்பீர் என்றால் கர்த்தர் இன்று உங்களை பார்த்து சொல்கிறார், அவர் உங்களுக்கு துணை, அவரே உங்களை விடுதலையாக்குகிறவருமாய் இருக்க போகிறார். ஏனென்றால் தேவனை நீங்கள் விசுவாசித்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து அப்பா எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு கேட்டபடினால் அவர் உங்களுக்கு தாமதியாமல் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். இத்தனை நாட்கள் நீங்கள் பொறுமையோடு கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து எல்லாவற்றையும் நீங்க சகித்து இருந்தபடினால் தேவன் இன்றைக்கு தாமதம் இல்லாமல் உங்களை வந்து ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் சூழ்நிலைகளை தேவன் ஒரு காரியத்தை செய்து ஒரு தூதர்களை அனுப்பி உங்களை ஆசீர்வதித்து மேலே எழும்ப பண்ணத்தக்கதாக அவரே உங்களுக்கு துணையாக நின்று நீங்கள் எங்கெங்கெல்லாம் என்னென்ன காரியங்கள் பேசப்பட வேண்டுமோ அவர் துணையா இருந்து அவரே உங்களுக்காக வழக்காடி எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஜெயத்தை தரப்போகிறார். ஆனா நிச்சயம் விசுவாசிக்கிறேன், தேவன் உங்களுக்கு துணையும் உங்களை விடுவிக்கிறோமா இருக்கப்படும் பொழுது எதை கொடுத்தும் கலங்காதீங்க. தேவன் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் இருப்பீர்கள். God bless you.